ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டே இன் மை லைஃப் தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேங்க. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிச்சுக்க உங்க எல்லாருக்கும் நான் ரொம்ப ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் வாங்க இன்னைக்கு ஒரு டே இன் மை லைஃப் பார்க்கலாமா? இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தி. இன்னைக்கு வந்து லஞ்ச் மெனு கொடுத்துருக்காங்கங்க. ஸோ அதுதான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன். திங்கக்கிழமை இல்லையா? ஸோ இந்த மெனு எனக்கு கொடுத்தா கூட எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்காதுங்க. அதை போய் பிள்ளைங்களுக்கு கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் வச்சு ஏதாவது ஒன்று பண்ணி அது கூட சப்பாத்தியாங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் வந்து பார்த்தீங்கன்னா பொரியல்லாம் பண்ணோன்னா நமக்கு இங்கே உள்ளவங்க ஹிந்திக்காரங்க சாப்பிடுவாங்க. அதுவும் நம்ம வந்து ஏதாவது கிரேவி மாதிரி இருந்தால் நமக்கே இறங்கும். அந்த மாதிரி தாங்க இங்கே இன்னைக்கு வந்து கேட்டுவிட்டாங்கங்க. சொல்லிட்டாங்க, ஐயோ பாவம் பிள்ளை என்ன பண்ண போதுங்கன்ற மாதிரி தான் செஞ்சுட்டு இருந்தேன். நைட்டே வெண்டைக்காய் மட்டும் கட் பண்ணி வச்சிட்டேன், காலைல டைம் எடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து கடாயில் எண்ணெய் சூடு போட்டுட்டு ஜீரகம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் போட்டு பொரியிட்டு இருக்கிறேன். ஆல்ரெடி சப்பாத்தி மாவையும் இப்போ தாங்க பிசைஞ்சு வச்சுட்டேங்க. அதுக்கப்புறம் தான் வந்து வதக்கி விட்றேன். வரமிளகா கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன் வெங்காயத்தோட. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நல்லா வந்து பூண்டும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு மொத்தமாக வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா தக்காளி ஒன்று வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஸோ ஏதாவது கொஞ்சம் கிரேவி மாதிரி இந்த வந்து பிள்ளைங்க எதையாவது தொட்டு திங்கிங்களே அப்படின்ற மாதிரி இருக்கும்ல. நம்ம பிள்ளைங்க என்ன சாப்பிடணுன்றது நமக்கு தெரியும். அதை மாதிரி அப்புறம் உப்பெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அப்புறமா வெண்டைக்காய் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ அதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். அதே எண்ணெயில் நிறைய பேர் தனியாக வந்து வதக்குவேன்னு சொன்னீங்க. இதே எண்ணெயிலே நான் வந்து வதக்கிடுவேங்க. அப்புறமா காஃபி வந்து இடையில போட்டு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமா மசாலாவுக்காக வெறுமிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் கொஞ்சமாக சிக்கன் மசாலாவும் போட்டு அப்படியே தண்ணியில் கலக்கிட்டு வெண்டைக்காய் வந்து வதங்கினதுக்கப்புறம் அதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். சரிங்களா? அதிலே தேவையான உப்புலாம் போட்டு தண்ணியெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து விட்டு அப்படி வந்து வதக்கி விட்டுக்கலாம். ஸோ இதுவும் நல்லா இருக்குங்க. சூப்பராக ரெடி ஆகிடும். இங்கே பாருங்களேன், செம்மையாக இருக்குது, கலர்ஃபுல்லாக. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தியும் டக்கு டக்குன்னு போட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் வந்து பண்ணிகிட்ருக்கிறேன். நல்லா நெய் போட்டு சப்பாத்தி வந்து போட்டு எடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பாலும் பிள்ளைங்களுக்கு ஆற்றி கொடுத்துடலான்னு அதையும் ஆற்றி கொடுத்துட்டு ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி வைக்கிறதுக்காக ஆப்பிள் வந்து கட் பண்ணி வச்சுட்டு சப்பாத்தி இந்த மாதிரி நல்லா ஷீட்டில் இது பண்ணி வச்சுட்டு வெண்டைக்காய் சப்ஜி வச்சு செம்மையாக கொடுத்து விட்டாச்சு. ஹஸ்பண்டும் வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைங்களை ரெடி பண்ணியிருந்தாங்களா, லைட்டாக நெகம் இருக்கிறத பார்த்துட்டு உடனே கட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க ஹஸ்பண்ட் ஸ்கூலுக்கு. என்னங்க வாங்கி கொளருது இன்னைக்கு. அதுக்கப்புறமா வந்து சொரக்காய் இருந்துச்சு, குடமிளகாவும் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு சொரக்காவும் கேரட்டை மட்டும் வச்சு பருப்பு போட்டு பண்ணிடலாம் அப்படின்ட்டு அதையும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ காலையிலே பண்ணிட்டோம்னா மதியத்துக்குலாம் ஓட்டிடலாம் அப்படின்ற மாதிரிங்க. துவரம் பருப்பு அதிகமாகவும் கடலைப்பருப்பும் பாசிப்பருப்பும் சும்மா ஒரு கைப்பொடி அள்ளி போட்ட மாதிரியும் பண்ணியிருக்கேன். அதனால் வாஷ் பண்ணி வச்சுக்கிறேன். சொரக்காவையும் கேரட்டையும் நல்லா கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்போ பருப்பு அலசி வச்சுருக்கோம்ல குக்கரில், அதிலே வந்து தண்ணி நல்லா வச்சுக்கிட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, பூண்டுலாம் போட்டுட்டு அப்புறமா நம்ம சொரக்காய் அந்த கேரட்டையும் போட்டுட்டு வெறுமிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், தேவையான உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு குக்கரை மூடி விசில் விட்டுக்கலாங்க. அப்புறமா தாங்க எம்டி ஸ்டமக்கில் நல்லா தண்ணி குடிக்கிறேங்க. காலையிலே பரப்பரான வேலைங்க. அப்புறம் குக்கர்லேயும் ஒரு 2 விசில் வந்துருச்சு. சூப்பராக வெந்து வந்துருச்சு. ஸோ அதுக்கு இடையில வந்து பார்த்திங்கன்னா மிச்சம் இதெல்லாம் வந்து சப்பாத்தி அவங்களுக்குலாம் போட்டு எடுத்துக்கலான்ட்டு அதையும் பண்ணிவிட்டு இங்கிட்டு பார்த்திங்கன்னா குக்கர் ஓப்பன் பண்ணால் சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்களேன். அவ்வளோதாங்க. அதுக்கப்புறமா இதுக்கு ஒரு சூப்பரான தாளிப்புங்க. எண்ணெய் நல்லா சூடு பண்ணிவிட்டு கடுகு, சீரகம், பெருங்காயத்தூள், பூண்டு கொஞ்சம் தட்டி சேர்த்து கருவேப்பிலை, வரமிளகாலாம் போட்டு நல்லா தாளிச்சிட்டு அந்த பருப்பு அப்படியே ஊற்றிட்டு கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தலை போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணால் சூப்பரான பருப்பு ரெடி ஆகிடுங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். அப்புறம் சைடில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு காஃபி கொடுப்போம்ல, அதையும் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நான் சப்பாத்தி, அப்புறம் அந்த ஒரு சப்பாத்தி எடுத்துகிட்டு அந்த வெண்டைக்காய் பொரியல், அப்புறம் ஒன்று அந்த கூட்டு பண்ணோம்ல அதையும் வச்சு காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு சூப்பராக இன்றைக்கி வந்து நான் சாப்பிட்டுட்டேன். ஸோ இன்றைக்கெல்லாம் இப்போலாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராலாம் எதுவுமே பண்ணுற மாதிரி இல்லைங்க, நார்மலாக தான் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்புறம் கையோட பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டுட்டு குளிச்சு ஃப்ரெஷ் அப் வந்து ஆக்கிட்டேங்க. நெக்ஸ்ட் இன்னைக்கு வந்து ஹஸ்பண்ட் வந்து வீட்டில் தான் இருந்தாங்க. கொஞ்சம் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகிடுச்சு உடம்பு. ஸோ அதனால கொஞ்சம் உடம்புக்கு சரியில்லை. ஸோ அதனால் இருந்தாங்களா, சரி அப்புறம் அம்மாச்சி காஃபி போட்டு கொடுத்துட்டு ஹஸ்பண்டும் நானும் தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் 2 பேரும் போனோம் வந்து ஸ்கூலுக்கு பிள்ளைங்களை கூப்பிட்றதுக்கு. அதாவது தருணை ஃபஸ்ட்டு வந்து கூப்பிட்றதுக்கு போனோமே அவங்க அப்பா வந்து அவருக்கு வந்து குல்ஃபி வாங்கி கொடுத்துட்டாரு. ஸோ அவர் வந்து சாப்பிட்றத பாருங்களேன். ஸோ அப்புறம் தான் வந்து அப்புறமா வீட்டுக்கு வந்துட்டு நான் சின்ன துணி காய போகிறது அதை வெள்ளம் பார்த்தேன். அப்புறம் பார்த்தா இன்றைக்கின்னு பெட்ரோல் வந்து காலியாக போச்சு. எப்போயுமே கரெக்டாக போட்டு வைக்கிறது மறந்துட்டார் போல இருக்குது. அப்புறமா கவனுக்கும் ஸ்கூல் டைம் ஆயிரும்ல, அப்புறம் நான் நடந்தே போய் எப்பவும் போல் கூப்பிட்டு வந்துட்டேன். அப்புறமா குக்கரில் அரிசியை மட்டும் கலைஞ்சி வச்சுட்டு சாதமும் இந்த சைடு ரெடி ஆகிடுச்சுங்க. அப்புறமா சரி நம்ம கூட்டு வச்சுருந்தோம்ல, கொஞ்சம் வெண்டைக்காய் பொரியலும் இருந்துச்சு. ஏன்னா ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போலையே நேற்று வச்ச மீன் துண்டு இருந்துச்சு, அதெல்லாம் வச்சே மதியம் லஞ்சு சூப்பராக சாப்பிட்டாச்சுங்க. செம்மையாக நேற்று வச்ச மீன் குழம்புல உள்ள அந்த மீன் துண்டு இருந்துச்சு. செம்மையாக வந்து பார்த்திங்கன்னா மதியம் லஞ்சை முடிச்சிட்டோம். கையோட பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்தா இங்கிட்டு வந்து டக்குன்னு ஈவினிங் ஆகிடுதுங்க.
டைம் எப்படி போகுதுன்னு தெரியல. அப்புறமா காஃபியை போட்டு கொடுத்துட்டு கவன் வந்து பார்த்தீங்கன்னா அபக்கஸ்க்கு வந்து சேர்த்து விட்ருக்கோன்னு சொல்லல, அந்த கிளாஸ் போயிட்டு இருந்துச்சு. அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 1 மணி நேரம் அவன் பக்கத்துலேயே உட்காந்துருக்கணுங்க. நான் ஏன்னா பிள்ளைங்க வந்து அவன் புரிஞ்சுக்கலாம்னா நம்ம கற்றுக்கிட்டு சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிறேன் நான். அப்புறமா இது வந்து பாருங்களேன், இன்னைக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் எனக்கு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடணும்னு ஆசை வந்துருச்சு. ஹஸ்பண்ட்ட சொன்னேன், எங்கள் செம்ம காற்று நல்லா பயங்கரமாக அடிச்சிட்டு இருந்துச்சு. அப்புறம் வாங்கிட்டு வந்தாங்க. கையில் எடுக்கும்போது பயங்கர கொதிக்க இருக்குது சூடா. ஐயோ வீடியோக்காக எடுத்தேங்க. அப்புறமா நான் கொஞ்சம் பாதி பிளேட் வச்சு சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் ஃப்ரைட் ரைஸை அடிச்சாச்சுங்க நல்லா இன்னைக்கு. அவங்களாம் சிக்கன் நூடுல்ஸு, நான் ஃப்ரைட் ரைஸ் பைத்தியம். நூடுல்ஸும் பிடிக்கும், ஆனால் ஃப்ரைட் ரைஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இருந்தாலும் நம்ம ஊருக்கு மாதிரி இல்லை, ஆனால் இந்த கடை நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வேணால் அந்த கடை போயில உங்களுக்கு காட்டுறேன் சரிங்களா. கையோட அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டு அவங்களாம் சாப்பாடு முடிச்சுட்டு தண்ணி குடிச்சு தான் வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன். இன்றைக்கி டே இப்படி தான் போச்சு. நிறைய பேர் வெயிட் லாஸ் சேலஞ்ச் சொல்கிறீங்க. எனக்கு இப்போதைக்கு போடுறதுக்கு ஐடியாவே இல்லை, ஃப்யூச்சரில் கண்டிப்பாக பார்க்கலாம் சரிங்களா. ஸோ இந்த விலாக் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து எனக்கு மோட்டிவேட் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளோதான் நினைக்கிறேன். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் இவ்வளோ நேரம் ரிவ்யூவை பொறுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய், see you. நாளைக்கு பார்க்கலாம். பாய்.